உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி 18th டே ஆஃப் 27 days மில்லட் சேலஞ்ச். இன்றைக்கி மில்லட் சேலஞ்சில் எதை பற்றி பார்த்துட்ருக்கோன்னா ராணி சீரியஸ். த செகண்டு ராணி யாருன்னா க்ரீன் கிராம், பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பில் போட்டு பாசிப்பருப்பு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைலுடைய கிரைன். எப்படி இந்த ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன். இந்த 100 grams ஆஃப் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹோல் கிரைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 grams ஆஃப் ப்ரோட்டீன். அண்டு தென் ஃபைபர் 4 to 5 grams ஆஃப் crude fiber. And calcium also rich, 124 milligrams of calcium, and iron 4 milligrams of iron, and phosphorus, the balanced phosphorus. ஸோ இது நம்ம இந்த க்ரீன் கிராம் பார்த்திங்கன்னா என்ன அதில் மேஜர் அட்வான்டேஜஸ்னால், ஒரு காட் கிஃப்டட் கிரைன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முளைக்கட்டி எப்படி சுண்டல் அப்படியே டைரெக்டாக சாப்பிடலாம். இந்த ஈவன் வித் ஸ்கின் அண்ட் எவ்ரி திங், த அவுட்டர் ஸ்கின். சேம் திங் நம்ம பெங்கால் கிராம் ஈக்குவலுங்க இதை சொல்லலாம். அப்புறம் எல்லா ஒரு முளைக்கட்டி அப்படி சாப்பிட்லாம், ஸ்டாலடாக சாப்பிட்லாம், கொஞ்சம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படின்னா கூட நம்ம சாப்பிட்லாம். மற்ற கிரெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி நம்ம முளைக்கட்டி சாப்பிட்றது கஷ்டம், டேஸ்ட் இருக்காது. we have to compromise our taste buds. பட் உணவு டேஸ்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு டேஸ்ட் இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டோடு நம்ம உள்ளே போயிட்டு நம்ம நல்லா மென்று சாப்பிட்டா தான் அது த கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்க முடியும். ஓகேங்களா? அதுவும் இருக்கணும். டேஸ்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அந்த நம்ம சென்ஸ் நல்லா இருக்கணும். அப்புறம் இன்றைக்கி த மில்லட் 18th டே மில்லட் சேலஞ்சில் வரகு அரிசி பொங்கல், வரகும் ப்ளஸ் ஹோல் பாசிப்பருப்பு போட்டு பொங்கல். அதே மாதிரி ஹோல் பாசிப்பருப்பில் ஒரு குருமா, பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரௌட்டான பாசிப்பருப்பை போட்டு குருமா ப்ளஸ் ஒரு கொய்யாப்பழம் தண்ணி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஹோல் டே நல்லா ஒரு இது இருக்கும். நம்ம வரகு அரிசி இருக்கிறனால அகெயின் இட் இஸ் அதுவும் அந்த ப்ரொஃபைலும் பார்த்திங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ லோ ஜி அகெயின் த லோ கிளைசமெட்டிக் இண்டெக்ஸ் ஃபுட்டை எடுக்க நமக்கு பாடி வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்டு டயபெட்டிஸ் ஆகிறதுக்கு டயபெட்டிஸில் ஸோ மெனி வெரைட்டிஸ் இருக்குது. அது கம்ப்ளீட் அந்த மெடிக்கல் சைடு நம்ம போக வேண்டாம். பட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்க லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டை நம்ம எடுக்கணும். அது சுகரை ஸ்லோவாக பாடிக்கு தேவையான அளவுக்கு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸ் நீட்டாக இருக்கணும். அப்படி நம்ம பசியும் நல்லா தாங்கும். ஹை கார்போஹைட்ரேட் டயட்ஸ் எடுக்கிறத விட இதுலேயும் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. பட் ரிஃபைன்டாக அரிசி இதெல்லாம் எடுத்துகிட்டு அரிசி நம்ம கைக்குத்தல் அரிசி, அப்புறம் பார்பாயில்டு ரைஸ், அது மாதிரி எடுத்துக்கிட்டால் இட்ஸ் வெரி குட். அது பார்பாயில்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக பேசணும். அதை வாட் இஸ் பிகைண்ட் தி பார்பாயிலிங் ப்ராசஸுக்குள்ள என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு. இன்றைக்கி லோ ஜிஐ. ஓகே, வாட் எவர் த திங், இந்த லோ ஜிஐ ஃபுட் எடுத்துக்கிட்ட எடுக்க ஸோ நம்ம இன்டேக் ஆஃப் ஃபுட்டு, கேலரிஸ் இன்டேக் ஆஃப் ஃபுட்டு நம்ம கம்மி பண்ணலாம். 4 வேளை சாப்பிட்றோம், அதுக்கடுத்து 3 வேளை சாப்பிட்டோம், அதுக்கடுத்து 2 வேளை சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு வேளை மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டு மீதி ஒரு கஞ்சி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ஸ்நாக்கு, அப்புறம் ஒரு ஃப்ரூட், லோ கேலரி ஃப்ரூட் சாப்பிட்டிங்கன்னா இட்ஸ் டோட்டலி ஹெல்த் மெயின்டைன் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சர் நாளைக்கு வேறு ஒரு பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, until then, bye. ஸோ நம்ம ரெகுலராக நம்ம பஞ்ச் சொல்லணும் இல்லையா? ஹெல்த்தி ஃபுட் லீட்ஸ் டு ஹெல்தி மைண்ட், ஹெல்தி மைண்ட் லீட்ஸ் டு ஹெல்தி நேஷன். ஓகே, ஜெய் ஹிந்த்.